ब्रो ठंडा लग रहा है. ठंडा मत लग रहा है. என்னடா ஃபே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சீலா பாஸ் போகிற ரூட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்னோஃபால் ஆகி அதுதாங்க முடிஞ்சிச்சிங்க. நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபாலுங்க. அவ்வளோங்க முடியல என்ன ரஃபே, ஹெவி ஸ்னோங்க. கையில் வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருச்சிங்க அப்படியே ஃபுல்லாக எனக்கு. அதாங்க சீலா பாஸு. வாங்க நரஃபே போகலாமா? வாங்க போகலாம், வாங்க போகலாம். ஐயோ ரோடு ஃபுல்லாக செம ஸ்னோங்க. எப்படி போக போகிறேன்னே தெரில என்ன ரஃபே. இங்கே பாருங்களேன், ஏதோ கனவுல இருக்க மாதிரி இருக்குங்க. என் வாழ்க்கையிலே இவ்வளோ ஸ்னோ நான் பார்த்ததே இல்லைங்க. இது என்ன படமா இல்லை வந்து நினைவானே தெரியலங்க. ஐயோ ரொம்ப வழுக்குது என்ன ரஃபே. அது இல்லாமல் மூச்சு விட முடியலங்க என்னால். ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் ரோட்டில் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டெலாம் போக முடியாதுங்க, ஸ்லோவாக தாங்க போக முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பிரேக்கும் அடிக்க முடியாது, ஃப்ரண்ட் பிரேக்கும் அடிக்க முடியாதுங்க. என் பைக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்ட்ரோலில் இல்லைங்க. என்ன பேசுன்னே தெரியல ரஃபே. என்னால் பேசக்கூட முடியலைங்க, அவ்வளோ ஸ்னோவாக இருக்குங்க. எப்படி வீட்டுக்கு போய் சேர போகிறோன்னே தெரில என்ன ரஃபே. நம்ம இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் என்ன ரஃபே. இல்லை பைக் ஓட்டுறது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈஸியாக தெரியலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பிளாக் ஐஸுங்க. நான் வந்து ஹேண்டில் பார் நல்லா டைட்டாக பிடிச்சி தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன ரஃபே, சரியான ஸ்னோங்க. இங்கே பாருங்கள் அந்த மேலெலாம் வந்து பாருங்களேன் ஃபுல் ஸ்னோங்க. இங்கே பாருங்கள் கார்லலாம் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தாங்க இருந்துச்சு, இந்த இடத்துல ஸ்னோவே இல்லை. ஆனால் வந்து ஒரே நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்னோங்க. ஆல்ரெடி சொன்னாங்க எங்கள் ரூமில் உள்ளவங்க, ப்ரோ இங்கே ஸ்னோஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்னோஃபால் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன ரஃபே. என்ன ரஃபே, இந்த சீலா பாஸ் ரோடு நீங்கள் வர வழியிலே பார்த்துருப்பீங்க, இந்த அளவுக்குலாம் ஸ்னோவே இருந்திருக்காதுங்க. வெறும் அந்த மலையில் மட்டும்தான் ஸ்னோ இருந்திருக்கும். பட் இப்போ ரோட்லேயே இருக்குங்க ஸ்னோ. ஐயோ ஐயோ பைக்கே ஓட்ட முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதில் ஓட்டுறதுக்கே. ஸோ வந்து ஒரு மாதிரி சறுக்குதுங்க வண்டி, என் கண்ட்ரோல் இல்லைங்க. இங்கே பாருங்கள் சறுக்கிட்டே போகுதுங்க வண்டி. ஐயோ 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 பார்த்து நித்திஷே, பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு போடா. என்ன ரஃபே முடியலைங்க, கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியலைங்க. அந்த ஆர்ச்சிக்கிட்ட வந்துட்டோம் ப்ரோ, வழுக்குது ப்ரோ வண்டி. என்னாச்சு ப்ரோ, என்னாச்சு? வந்துட்டேன். முடியுமா, போக முடியுமா? இருங்க ஏன் ஹெவி ஆயிடுச்சா ஸ்னோ? தான் ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. சருக்கு ஐயோ ப்ரோ சறுக்கிட்டு வருது வண்டி. காலு ப்ரோ மாட்டிக்கிட்டு மடக்கிச்சு ப்ரோ காலு. கால் மாட்டிச்சு ப்ரோ ஹேண்டில் பார். வண்டி ஓரம் வலுக்குது ப்ரோ. இன்னும் கால் வலிக்குது ப்ரோ. லாரியில் ஏற்றுருமா வண்டியை? போக முடியாது ப்ரோ. 5 கிலோமீட்டர் ப்ரோ, என் கூடயே வா ப்ரோ. எனக்கு டயர் ஓரம் வலுக்குது. இங்கே பாருங்க ப்ரோ நல்ல அதில் உள்ள ப்ரோ, அதில் உள்ள முடிஞ்சிருக்கும் ப்ரோ, கால் உடச்சிருக்கும் ப்ரோ நேரத்துக்கு. பார்க்க தான் ப்ரோ எல்லாம் அழகாக இருக்குது. ஐயோ ரொம்ப மோசம் ப்ரோ. தூக்க முடியுமா? ஏன்னா யாராவது வரணும் ப்ரோ. கிளாஸ் கேர்லாம் காலி செம்ம அடி ப்ரோ முட்டியில் எனக்கு. ப்ரோ இருங்க, ரோப்பு கட்டிடுவோமா? வேறு வழி இல்லை ப்ரோ, ரோப் கட்டி ஆகணும் ப்ரோ. தூக்குங்க ப்ரோ, முட்டி உறைஞ்சிருச்சு ப்ரோ, ரத்தம் வருது பாருங்க ப்ரோ. தூக்கு ப்ரோ. யாரும் வரல ப்ரோ ஹெல்ப்புக்கு. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, ஒரு செம்ம ரத்தம் ப்ரோ. இது தெரியல, ஆனால் செம்மட்டி எனக்கு. பையா தேங்க்யூ ஸோ மச் பையா தேங்க்யூ ஸோ மச். என்ன ரஃபே, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கு மேலே ஏறியாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் போக போகிறோம். இப்போது முடியலைங்க, ஓப்பனாக சொல்கிறேன்.
இங்கெல்லாம் நம்ம வீரத்தை காட்ட முடியாது ரஃபி. நம்ம எவ்வளோதான் கெத்தாக இருந்தாலும் என்னதான் இதுவாக இருந்தாலும் ஸ்னோ கிட்டலாம் நம்மளோட வீரத்தை வந்து காட்ட முடியாதுங்க. மறந்துக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பாருங்க ரஃபி, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ தாங்க. ஃபுல்லுமே வந்து ஸ்னோஃபால் ஆகிடுச்சு. போகிற வழியாக பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்னோஃபால் ஆகும். வாங்க ரஃபி போகலாம். ஐயோ முடியாதுங்க இதுக்கு மேலே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜல்தி ஜல்தி ப்ரோ வாங்க கமான் 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 ப்ரோ. ஏற முடியுமா இதில் பையா? ப்ரோ இதில் ஏறுங்க, இதில் ஏறு ப்ரோ, இதில் கை கொடுங்க. வாங்க 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 ப்ரோ. ப்ரோ நல்ல காலம் ப்ரோ, நமக்கு நல்ல வேலை ட்ரக்கு கிடச்சிச்சு ப்ரோ. ஐயோ என்ன ரஃபே, இதோ நம்ம ட்ரக்கில் கிளம்பியாச்சுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க ரஃபே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அவங்க டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்ன ரஃபே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை பே கொடுத்துருங்க ரஃபே. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க என்ன ரஃபே. ஓப்பனாகவே கேட்குறேங்க. ஸோ வந்து என்ன உங்கள் தம்பியாவோ அண்ணாவே நினச்சி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க என்ன ரஃபே. முடியலைங்க. இங்கே பாருங்க என்ன ரஃபே எப்படி போயிட்டு இருக்கோம். இது பறக்க விடுதுங்க. இங்கே பாருங்க என்ன ரஃபே, போட்டுறது பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஐயோ பார்த்து தான் ப்ரோ போடும். ஐயோ தூக்கிட்டு போடுது ப்ரோ. ஐயோ ஐயோ ப்ரோ வண்டிலாம் செதறிடும் ப்ரோ. இங்கே தாங்க நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா தானோசே மிக்கவே பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றிட்டுங்க. எப்படி ஏற்ற போடுறாங்க தெரில நினப்பே. சறுக்கு சறுக்கு ப்ரோ சறுக்கு ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு இந்த அனுபவம்? லைஃப்லயே சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரியான தெய்வம் வந்து யார் ரூபத்துலனா வருவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவரோட கால்லயே நான் விழுந்துட்டேன்னா அந்த அளவுக்கு அவர் தாங்க எனக்கு தெய்வமா பட்டாரு. கண்ணு ஃபுல்லா நன்றி மறக்க விட அவர் என்னைக்குமே. ஸோ வந்து ப்ரோ இதேமாதிரி நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவாக ட்ராவல் பண்ணோம் ஓகேவா. ஸோ வந்து ஆனால் உண்மையுமேங்க நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தோம்னா நல்லா எனக்கு அமைதிங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருந்து இப்போ எனக்கு எப்படியா ஏற்றி ஆகணும் வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் கான்டாக்ட் பண்ணி எப்படியோ ஒரு வேலையாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிட்டோங்க. இந்த ஒரு ட்ரக்கை பிடிச்சிட்டோம். பட் பயமாக இருக்குங்க. இந்த ட்ரக்கு போகும்போது ஏதாவது ஆகிடுமோ போயிடுமோ பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐஸே ப்ரோ இவங்க எதுவே கட்டல ப்ரோ. செயினே கட்டல. வண்டிக்கு எதுவுமே கட்ட மாட்டாங்க இந்த வண்டிக்கு. ரியர் வீல் டிரைவ்னு சொல்லி. ஐயோ என்னடா சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப மோசங்க. எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம. ஐயோ முடியலங்க வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் முடியலன்னு சொல்கிறேன். பட் விட மாட்டேங்க. பட் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிதாங்க, விட மாட்டேன். சொல்லுங்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டு நம்ம எல்லாருப்பே ஸ்னோபால் வந்து பார்த்தா ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க. பாருங்க இங்கே பாருங்க எல்லாருப்பே ஸ்னோவை. ஐயோ ரொம்ப மோசங்க ஸ்னோ. எல்லாருப்பே இந்த வீடியோ எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. வந்து ட்ராவல் லாக் எல்லாருப்பே இந்த வீடியோ மறக்காமல் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ட்ராவல் லாக் மோட்டோ லாக் பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பெரிய ரைட் கிளம்புறோம்னு ஹைப் ஏற்றுறோம்லங்க. இதுதாங்க அந்த பெரிய ரைடு தெரியுதாங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப இதுக்கு எரியுது ப்ரோ. இல்லை எப்படி பெரிய ரைடு போல இருக்கு தாண்டி ப்ரோ. நம்ம செம்மையாக அடாப்ட் ஆகிட்டோம் ப்ரோ. இனிமேல் எந்த ரைடாக இருந்தாலும் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய ரைடாக இருந்தாலும் சரி தாங்க. இனிமேல் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஈஸியாக பண்ணலாம் என்ஆர்எஃப். ஓகே இப்போ எப்படி இருக்கு? இப்படியே போடுங்க. இங்கே பாருங்க ஸ்னோஃபால பேக் ஃபுல்லா ப்ரோ மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. பாருங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்க ஸ்னோ எவ்வளோ. இங்கே பாரு ப்ரோ. ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். ஐயோ போறத பார்த்தா இதுக்குள்ளேயே நம்ம முங்கிடுவோம் போல ப்ரோ. ஐயோ வண்டிலாம் என்ன அதிகமாக தெரியல ப்ரோ. வண்டி எல்லாம் இப்போ ஃபுல்லாக முங்கி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வண்டிலாம் முங்கி இருக்கும் என் வாழ்க்கையிலங்க. ஐயோ என்ன ரஃபே என் வாழ்க்கையில் அது பார்த்தா இது வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே இல்லைங்க. ஓகே now down bro down on the hill. down you go என்ன ரஃபே. இதோ நம்ம சீலா பாஸ் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. ஒரு வழியாக இப்போ கொஞ்சம் வெயில் காட்டுதுங்க. ஆனால் வந்து இந்த ஸ்னோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில்லாம் ஒரு இதுவே கிடையாதுங்க. ஸோ இதோ இதாங்க வெல்கம் டு அதுக்கு பாருங்க பெஸ்டிக். இது பேர் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க முடியலங்க.
இங்கே பாருங்க பரத்துக்குலாம் காலி அவ்வளோதான் அரசு. காலி. நம்ம டாப் பாக்ஸ் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்னோ தாங்க, ஃபுல்லாக ஸ்னோஃபாலில் மாட்டிட்டோங்க. இங்கே பாருங்க நம்ம டாப் பாக்ஸ் பாருங்க. லேப்டாப்லாம் உயிரோட இருக்கா என்னன்னு கூட தெரிலங்க. ஏதோ அப்படி இப்படி சொல்லிட்டு vlog எடுத்துட்டு இருக்கேன். என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரிலங்க. நீங்கள் பார்த்து தான் தெரியும். பார்க்கலாம் அரசு. பைக் வந்து இப்போ ஏற்றணுங்க. சரிங்களா, பைக் ஏற்றது வீடியோ எடுக்க முடியுமான்னு வேறு தெரில. என்ன அரசு முடிஞ்சாலும் நான் வீடியோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். என்னால் எனக்கு எவ்வளோ கொள்ள முடியுதோ அவ்வளோ நான் வீடியோ கவர் பண்ணிடுறேங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ ஐயோ இங்கே பாருங்க ஃபுல் ஸ்னோங்க. பாருங்க அரசு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோ இதுக்கிட்டு தாங்க வண்டிலாம் முழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அரசு. பார்க்கலாங்க நம்ம யூமிக்கோ தானோஸோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க. நேரத்துக்கு முழுகிருக்குல்ல ப்ரோ, முழுகிருக்குல்ல மூச்சு விட முடியல நேரஃபே. அதுமாதிரி அது மாதிரி நல்லா பேசக்கூட முடியாமல் தான் பேசிகிட்டு இருக்கேங்க. என்ன ரஃபே வி நெவர் எவர் கிவ் அப்புங்க. எவ்வளோ பிரச்சனைனாலும் சரி ஒரு போது நம்ம வீழ மாட்டோம். எப்பயுமே சொல்கிறது தாங்க நம்ம ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கயிறு கட்டி தான் அவங்க வச்சுருக்காங்க. தெரியுதா நேரஃபே ஃபுல் ஸ்னோஃபாலுங்க. ப்ரோ உட்காரு ப்ரோ, ஒரு நிமிஷம் உட்காரு. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ கல்லில் ஏற்றுறாங்களா? ஏதோ பண்ண போகிறாங்க. என்ன ஏதோ பண்ண போகிறாங்களா? அங்கே எல்லாரும் பயப்படுறாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இவங்களும் இவங்க ரோப்பு கூட போடல ப்ரோ. இவங்க ப்ரோ நம்ம வண்டி அங்கதான் ப்ரோ நிக்குது. அந்த பிரச்சனையா? லாரிகள்லாம் நிக்குது ப்ரோ. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது ஓட்டிட்டாங்களோ பைக்கை. பயமா இருக்குங்க. பைக் என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட தெரியல. ஸோ இது மாதிரி ஸ்னோஃபால் வந்து கிளியர் பண்ணிட்டு போய் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஹெல்மெட்லாம் பாருங்க ஃபுல்லுமே இது ஸ்னோஃபால் ஆச்சுங்க. வாங்க வாங்க இறங்குங்க இறங்குங்க ப்ரோ. வாங்க 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 வாங்க. பார்த்து பார்த்து ப்ரோ, பார்த்து ப்ரோ, பத்திரமா இறங்குங்க ப்ரோ. ஜம்ப் பண்ணாதீங்க பொறுமையாக இறங்குங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிற்கிதுங்க. வண்டி 2 வண்டி அங்கே தான் நிற்கிது நேரஃபே. அங்கே பாருங்கள் தானோஸும் சரி யூமிக்கும் சரி அங்கே தான் நின்றுட்டுருக்குங்க. கால்லாம் ஃபுல்லாக உறைஞ்சிச்சு நேரஃபே. கால் ஃபுல்லாக காலி. இங்கே பாருங்க பிளட்டை இங்கே கிழிஞ்சி பிளட் ஆகிடுச்சிங்க. வாங்க நேரஃபே போகலாம். வாங்க வாங்க வாங்க. இதில் ஓடுவாங்க, இதில் ஓடிடலாம் ஈஸியாக. நல்ல வேலை இந்த ஸ்னோலாம் ஷூலாம் வாங்கி போட்டோம். என்ன ஆச்சுன்னே தெரியலையேங்க. கார் சரிஞ்சிருச்சிங்க. அங்கே பாருங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்க நேரஃபே கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரிஞ்சிருச்சிங்க. இங்கே பாருங்க ஏய் வழுக்குதுப்பா. பார்த்தாங்க போகணும். தேய்ச்சி போவோம். இங்கே பாருங்க மண்ணு கொட்டுறாங்க பாருங்க இந்த இடத்துல. லோட் பண்ணுவோமா? இங்கே பாருங்க மண்ணள்ளி கொட்டுறாங்க பாருங்க. அந்த ஸ்னோ காலிலேருந்து ஃபுல்லாக வந்து மண்ணுங்க ப்ரோ. கழுகுது ப்ரோ. இங்கே பாருங்க நேரஃபே நம்ம யூமிக்கோ அங்கே தானோஸோ. இங்கே பாருங்க என்னாச்சு சறுக்குதா காரு? இங்கே ஏற மாட்டேதுங்க காரு. ஏற மாட்டேதுப்பா காரு. போங்க போங்க போங்க. जल्दी आओ जल्दी आओ जल्दी आओ. चल 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 पातुங்க. चल 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 चल. கார் இந்த நிலமனா பைக் எந்த நிலமாங்க? பைக் அங்கே தாங்க இருக்கு. பாருங்க ஸ்னோ எவ்வளோ ஸ்னோ பாருங்க. பா எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நரஃபே. ஐயோ ஐயோ எவ்வளோ ஸ்னோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்க என் லைஃப்பில் இவ்வளோ ஸ்னோ பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம கீழெல்லாம் விழுந்து அடிபட்டுருச்சு நரஃபே நமக்கு. ஓகே ஓகே उधर लेके जाना पड़ेगा गाड़ी इधर. ஓகே ஃபுல்லாக ஸ்னோங்க. இங்கே பாருங்க டிஸ்பிளே ஃபுல்லாக ஸ்னோ. இப்போ ஸ்டார்ட் ஆகுமான்னு கூட தெரியலங்க. பைக்கு கார்லாம் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சிங்க. இங்கே வாங்க நேரம் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றிட்டு கீழே போகணுங்க. இப்போ நம்ம போச்சுங்க பைக்கு ஃபுல்லாக ஸ்னோங்க. அந்த வண்டி எடுத்தா அப்படியே வளச்சிடலாம், அப்படியே வளச்சிடலாம். நீ ரிவர்ஸ் எடுத்தாதான் இது பையா இல்லைங்க பையா. நம்ம யூமிக்கு தானோஸே வந்து இப்போ அது மேலே ஏற்ற போகிறாங்க. எப்படியும் நம்ம அது எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ லிஃப்ட் லிஃப்ட் பாருங்க. என்ன கீழே உள்ள கீழே ரொம்ப சன்சேஃப் ப்ரோ. அதை கட்டினாலும் ப்ரோ டயர் எடுத்துக்கிறாங்க பையா. அதான் பூட்டிட்டு இருக்காங்க வண்டி. எப்படியோ ஒரு வேலை ஏற்றியாச்சுங்க. என்ன ஒரு வேலை நம்மளோட யூமிக்கையும் தானோஸே ஏற்றியாச்சுங்க. ப்ரோ ப்ரோ வேண்டாம் வேண்டாம் லைசன்ஸ் த்ரோ போங்க ப்ரோ. வெரி ஸ்லோ.
கெட் டவுன் ப்ரோ சேஃப் சேஃப் ப்ரோ 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 இந்த டிரைவர் ஓகே தானே ப்ரோ அவங்க இது கட்டியிருக்காங்க பாருங்க கட்டியிருக்காங்க ஓகே ஃபைனா ப்ரோ ப்ரோ சேஃபாக போங்க அண்ணா நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தானே வாங்க சரி ஆர்மி அண்ணா வீடியோ எடுத்துட்டு நம்மள என்ன ரஃபே மேலே தான் கட்டிருக்காங்க யூடியூப் சாவாண்ணா அண்ணா வந்து பார்த்தா கன்னியாகுமரி தானா அண்ணா இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குமாண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் சேஃப் தானேண்ணா செயின் ஆனால் இப்போ செயின் போடுறாங்கல்ல இனி வண்டி போயிடும் ஓகேண்ணா ஆர்மி அண்ணலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி அப்படி பழகிடும் புரியுதுண்ணா புரியுது இப்போ உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுச்சுண்ணா பாடி ஆமாம் ஓகே ஓகேண்ணா இங்கே பாருங்க நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் நின்று அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க நம்ம இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தாங்க இந்த ஸ்னோவில் இருந்திருப்போம் அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவில் தான் நிற்கிறாங்க அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா கை கொடுங்க லவ் யூ ஸோ மச்ண்ணா இங்கே பாருங்களேன் எல்லா காரும் எப்படி வந்துட்டு இருக்காங்க பாருங்க அது இல்லாமல் நிறைய பேர் அப்படி நின்றுட்டாங்க இதுக்கு மேலே வந்து போக முடியாது சொல்லிட்டு நின்றுட்டாங்க இனிமேல் வந்து கிளியர் பண்ணிட்டா மட்டும் தாங்க அவங்களால போக முடியும்னு நினைக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமாக இருக்குது லாரியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரி வந்து பார்த்தீங்கன்னா செயின் இல்லாத லாரி வந்து பார்த்தீங்கன்னா கோணை அப்படியே சரிஞ்சிட்டே போகுதுங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் கார் இந்த பக்கம் இப்படி சரிஞ்சு விழுது அப்புறம் லாரி அந்த பக்கம் அப்படி சரிஞ்சு விழுது இங்கே பாருங்க நேரஃபே உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கங்க நம்ம சொர்க்கத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் செம்ம சொர்க்கம் இவங்க ஓட்டை கடிச்சு போகிறாங்க இங்கே யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செயினே கட்டிட்டு வரல என்ன பையா நீங்கள் செயின் கட்டாமல் வந்திருக்கீங்க ஸோ வந்து செயின் எடுத்துகிட்டு வந்துடணுங்க இங்கே வரும்போது எல்லாருக்குமே கம்பல்சரி சொல்கிறேன் ஸ்னோ ரைட் பிளான் பண்ணுறவங்க செயின் இல்லாமல் வந்துடாதீங்க நான் சொன்னால் கேளுங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கே மேன் பர்ஃபெக்ட்டுங்க ஸோ வந்து நிறைய அனுபவப்பட்டுட்டேன் சொன்னால் கேளுங்க கண்டிப்பாக எடுத்து வந்துருங்க செயின் இல்லாமலாம் வந்துடாதீங்க இந்த சைடு காரில் வந்தாலும் சரி லாரியில் வந்தாலும் சரி ஜீப்பில் வந்தாலும் சரி எதில் வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ செயின் எடுத்துகிட்டு வந்துருங்க நர்ஃபே அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஹேர்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நர்ஃபே இப்போ பரவாயில்லைங்க ஏதோ நல்லா இருக்குல்ல ப்ரோ சூரியன் கொஞ்சம் இங்கே பாருங்க ஃபுல்லாக மேகத்தை எப்படி இருக்கு பாருங்க நேரம் மேகத்தை அப்படியே புகையா கிளம்பி வருதுங்க இங்கேயும் பாருங்க புகையா கிளம்பி வருதுங்க சூரியனை பாருங்க எப்படி அடிக்குது பாருங்க இப்போ பரவாயில்லைங்க சூரியன் அடிக்குதுங்க செல்லக்குட்டி ஓ தாயே வந்துட்டியா நீ ஐயோ இப்போதாங்க சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நேரஃபே என்னடா நிதிஷ் இவ்வளோ கஷ்டத்தில் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பாசிட்டிவாக இருக்கணுங்க இங்கே பாருங்க அந்த ஐஸ்லேருந்து பாருங்க புகையாக வருது பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் வெயில் காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பரவாயில்ல ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் இல்லை இங்கே பாருங்க எப்படி போகுது பாருங்க தேய்ச்சிக்கிட்டு பாருங்க எப்படி தேய்ச்சி போகுது பாருங்க அதெல்லாம் ஸ்னோஃபால் இப்போ இல்லைங்க நேரஃபே அதனால நான் வந்து ஹெட்டில் உள்ள எல்லாமே கழட்டிட்டேன் செம்ம நம்ம தானோசி யூமிக்கும் எப்படி இருக்கு பாருங்க சும்மா கன் போல நிற்கிறானுங்க பாருங்க 2 பேரும் இங்கே பாருங்க ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக ஸ்னோங்க ஃபுல்லாக பனியாக இருக்குது பாருங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு வச்சிருக்கீங்க ஏய் இங்கே போப்பா லைட் எரிஞ்சிச்சுப்பா ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டேன் எதுவும் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஓ எப்படி இருக்கு பாருங்க நேரஃபே ரூட்டு செம்மையாக இருக்கு பாருங்க பயங்கரமாக இருக்கு பாருங்க ஐயோ செம்ம பயங்கரமாக இருக்குங்க ரொம்ப ஹாப்பி என்ன ப்ரோ நம்ம லக்கு தான் ப்ரோ நமக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டோம்னு எங்களுக்கு தெரியாது நம்ம லக்கு தான் இங்கே பாருங்க கண்ணாடி ஃபுல்லு ஸ்னோங்க இங்கே பாருங்க நேரஃபே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கு பாருங்க பிளாக் ஐஸ் உட்காரு கீழே உட்காரு ஐயோ இங்கே பாருங்க ப்ரோ இங்கே தான் ப்ரோ வழுக்கும் சறுக்கும் ப்ரோ அவன் சரிக்கிறான் பாருங்க ப்ரோ ஏய் இங்கே கீழே விழுறான் பாரு ப்ரோ டேஞ்சரு ப்ரோ பையா மூ காரை அவ்வளோதான் ப்ரோ அவனுங்க இது செயினே கட்டல பாருங்க அவங்க செயின் கட்டாமலாம் வரவே கூடாது ப்ரோ இங்கெல்லாம் என்ன ரஃபே அதே மாதிரி வந்து பைக்கில் வரவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து செயின் கட்டிட்டு வந்துருங்க செயின் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபுங்க செயின் கட்டினாலுமே பைக் டயர்லாம் வழுக்குங்க காரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டினா போயிடும் பட் பைக்கில் வந்து வழுக்குதுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் அப்படியே ஸ்னோஃபால் ஆகி அப்படியே ஐஸ் உறைஞ்சி அப்படியே ஷைனிங் ஆகிடுங்க அதாங்க பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க வாவ் இங்கே பாருங்க சொர்க்கங்க ட்ரக்கெல்லாம் பாருங்க நேரத்தை பாருங்க நேரத்தை இன்னும் வேணால் நஞ்சு போயிடுச்சுங்க கீழே அங்கேருந்து நாலஞ்சு அடி உருட்டு கீழே விழுந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க அந்த ட்ரக்கு தெரியுதா நேரத்தை அப்பா ஃபுல்லாக கால்லாம் உடஞ்சி தேங்கிருச்சுங்க இங்கே வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில நம்மளோட ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஒரே சொருடிடுச்சுங்க இங்கே பாருங்க பேண்ட்லாம் கிழிஞ்சி ரத்தமாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக இதாங்க இப்போ நம்ம மோட்டோ விலாகு ரெடி டு ரேஸ் இங்கே பாருங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணவா எப்படி இருக்கு பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணுங்க வண்டி ஓகே தானே ரஃபே அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்க ஸ்னோஃபால் வருது பாருங்க இதாங்க லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோஃபால் பார்த்தது இப்போ தாங்க லடாக் ரயிலில் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் பட் இதெல்லாம் நடக்கவே இல்லைங்க ஸோ வந்து நமக்கு மழை அப்படி தான் பார்த்தோம் இப்போ தான் நம்ம ஸ்னோஃபால் பார்க்குறோம் ஹார்ன் அடிச்சு வருங்க பாருங்க இந்த இடம் vlog வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி vlog பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க பார்த்தீங்களா
ரோடெல்லாம் பாருங்க, இவரை பாருங்க கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு போகிறாங்க. பின்னாடி ஒரு கார் வருது, அவங்க யூட்டன் போட்டாங்க ப்ரோ, யூட்டன் போட்டாங்க அவங்க யூட்டன் போட்டாங்க. என்ன இங்கே பாருங்க சொர்க்கத்தை பாருங்க, சொர்க்கம் இதுதானம்மா மேலே கிடையாதம்மா. லாரிலாம் அப்படியே நிற்குதுங்க. போங்கப்பா போங்க போங்க போங்க. இந்த கல்லாம் வந்து பாருங்க நிறைய ஃபுல்லாக ஸ்னோ ஓட்டிட்டு பாருங்க. அந்த கல்லில் தெரியுதா நிறைய உங்களுக்கு? அப்புறம் அந்த கல்லையும் ஸ்னோ ஃபுல்லுமே சைடு ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ரோடு ஃபுல்லாக இங்கெல்லாம் ஸ்னோ வந்திருக்குன்னா அப்போ ரோடு ஃபுல்லாக ஸ்னோ வந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்ருக்காங்க ஸ்னோ ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் இந்த ஸ்னோலாம் பாருங்கள் அப்படியே சதுரி கிடக்கு பாருங்க நிறைய. அந்த வானத்தை பாருங்களேன். வா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸோட அந்த ஹைட்டில் இருக்கோங்க. நமக்கு கீழெல்லாம் க்ளவுட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனாயிரம் ஃபீட்டில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா 12,000 அபோவ் ஃபீட்டில் இருப்போங்க. வாவ், செம்மையாக இருக்குது என்ஆர்எஃப். பார்க்குறது எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது பாருங்கள். என்ஆர்எஃப் நம்ம ஆல்மோஸ்ட் கீழே இறங்கி வந்தாச்சுங்க சீலா பாஸ்லேருந்து. ஸோ வந்து நம்ம யூமிக்கோவும் டானோஸு அப்படியே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பவர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சிங்க. என்ன பண்ணுறது இல்லை, ஓப்பனாக சொல்ல முடியாது அந்த விஷயத்த. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுங்க, அர்ஜென்ட்டாக யூரினுங்க, வேறு ஓப்பனாக சொல்லிட்டேங்க, முடியல என்ன ரஃபே. அது எப்படி சொல்கிறதுங்க, பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க. ஐயோ, ஸ்னோவில் அப்படியே உறைஞ்சி போயிடுச்சிங்க. ஐயோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ சொல்லியிருக்கோம். ஒரு வேளை நம்ம கீழே இறங்கி வந்தாச்சுங்க. இப்போ தாங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நம்மளோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் லிவரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைக்கு ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. வாங்க போய் டீ குடிக்கலாங்க. பாஞ்ச் டீ தானே சொல்லிடுவீங்க? பாஞ்ச் டீ சொல்லியிருக்கோம் நேரத்து. பிஸ்கெட்லாம் இருக்கீங்க 5 டீ. அதான் தமிழில் 15 பாஞ்ச்னா 5 ஹிந்தியில் சொல்லுங்கள். 5 டீ சொல்லியிருக்கோங்க. ஓ, நெருப்பு இருக்கு. कमल चाहिए कमल चाहिए अभी ओके कमल है ए कुटी भैया इधर में कैसे लग रहा है कुटी भैया चलो कुटी इधर बैठो आराम से ऐसे करके நெருப்பு இருக்குங்க. ஐயோ यो கொஞ்சம் पिन का पूरे காஞ்சிக்கணுங்க. भैया ये जल जाएगा थैंक यू सो मच भैया, थैंक यू सो मच भैया. கால்ல விழுறோம் भैया. अरे यार नहीं थैंक यू सो मच भैया. लेके आ गया हम लोग उतने बहुत है என்ன போய் காலில் விழுந்துட்டாங்க. ஏன்னா நம்ம உயிரை இவரு தாங்க காப்பாற்றினாரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அது பார்த்தீங்கன்னா முடியலைங்க. நன்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தையால் மட்டும் இல்லைங்க, செஞ்சு காமிச்சிடணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தான் இப்போ டிஃபனாக தான் சரி எல்லாமே நம்மளே பே பண்ணி வாங்கி கொடுத்துடலாங்க ரஃபே. ஸோ வந்து தீக்கு எல்லாத்தையும் நம்ம பே பண்ணிடலாம். ஏன்னா எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நம்ம ஹெல்ப் பண்ணி தூக்கி வந்தாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் வீடியோவில் பார்த்ததே நீங்கள் கம்மி தான், ஆனால் நடந்தது வேறு. என்ன ரஃபே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரம் குடிக்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ்லாம் ஊற்றுங்க பையா. ஆப்பிள் ஜூஸ் ஊற்றுங்க கொஞ்சம். ஸோ வந்து ஆப்பிள் ஜூஸ் ஃபுல் காலி खाली फुल फुल डाल दो इसमें பஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க கொஞ்சம். ஸோ நம்மளால் குடிக்க முடியாது. நான் இது வரைக்கும் இது குடிச்சதுலாம் கிடையாது எனக்கு. ஸோ நீங்கள் குடிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஸோ வந்து இங்கே தாங்க நம்ம குடிக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறேன் நேரஃபே. தவறாக நினைக்க வேண்டாம் யாரும் என்னை. நான் ஃபஸ்ட் டைம் ரம்மு குடிக்க போகிறேங்க. இதை நான் ப்ளாகில் ஆட் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் பாருங்கள் ஃபுல்லாக செவந்துருச்சுங்க கால்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெடிசன் ஆமாங்க. இந்த குளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகுமாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜலதோஷம் பிடிச்சி ஏதோ ஆயிடுமாங்க. நம்ம குடிக்க போகிறோம். ஐயோ எப்படி குடிக்க போகிறோம் தள்ளியே. राजू कहाँ गया टीपल लेके जाता लोग हाँ कल कहाँ देख लिया हमने राजू टीपल लेके जाता लोग राजू कहाँ गया राजू रात में हम तो ஒரே கப்பலை குடிச்சாங்க. குடிச்சுதான் பையன் நான் இப்போ போய் சேஸ் போட்டுட்டு இருக்கீங்க. என்னடா ஃபேவர் நம்ம ரம்மு அப்புறம் வந்து டீயாக குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேறு வந்து ஆனாக மாட்டுது. பரத்தில் அப்படியே தூங்கிட்டு பாருங்க. கீழே இறங்கி வந்தாச்சு. அதான் தள்ளி விடுறாங்க வண்டியை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் எல்லாம் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் வண்டியை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் தாங்க குளிர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்னோவை விட இந்த பனி தாங்க பெரிய பிரச்சனை. பனியில் தாங்க மாட்டி போனால அது பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஒரு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வேண்டிக்கோங்க.
சொல்லுங்க வேகமாக தான் போகிறாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு, செம்ம வியூ இல்லை. வாவ், இதெல்லாம் வந்து ஸ்னோஃபால் போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனி பெய்ஞ்சிட்டு இருக்குங்க, அப்புறம் மழையும் பெய்ஞ்சிட்டு இருக்கு. வாவ், வேற லெவல். போட்டோலாம் நம்மளால் பண்ண முடியாதுங்க இதுக்கு மேலே. ஸோ வந்து அதனால் டேரெக்டாக வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். வாவ், பாருங்க செம்மையாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேங்க, ரம் குடிக்கிறேன். சொல்லுவேன் டேஸ்ட்டே இல்லை, பட் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஹீட்டு தேவைப்படுது. ரம் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்குங்க, வயிற்று ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரம் குடித்தேன். பாருங்க போகிறதே பயமாக இருக்குங்க, பைக் ஓட்டி இப்போ இன்னொருத்தவங்களை நம்பி போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நம்மளால தான் நம்ம டிரைவிங் ஸ்கில்லை வந்து நம்ம நம்பி போவோம். பட் வந்து இது ஆடி 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 போகுதுங்க, அதனால் ரொம்ப பயமாக இருக்குது நரசே. வா, செம்ம ரூட்டுங்க. என் உதட்டில் இவன் வெடிச்சிச்சு நரசே. அதுமாரி யாரும் தப்பாக நினச்சாதீங்க நரசே, நான் குடிச்சேன்னு சொல்ல தப்பாக நினச்சாதீங்க. மெடிசனுக்காக தான் எனக்கு குடிக்க சொன்னாங்க, கம்பல் பண்ணி குடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நான் குடித்தேங்க. அதாவது டெய்லி குடிக்கிறதாங்க தப்பு. இது மாதிரி மெடிசனுக்கு அவ்வளோ குளிரில் நாங்கள் வந்து வந்ததுக்கு உடம்பு, அதாவது ஓப்பனாக சொல்லப்போனாங்க என்னோடய மெயின் பாயிண்ட், என்னோடய பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலிங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, யூரினே வரலங்க எனக்கு, ஒரு மாதிரி அப்படியே ஸ்டக்காகி நின்றுடுச்சு. அதனால தான் சரி ஓகே ரம் குடிச்சா செட் ஆகும் சொல்லி ரம் குடிச்சாச்சு. பாருங்க ரோடு பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க வியூ. வாவ், வண்டர்ஃபுல் வியூ. அப்படியே பேக்கில் கரெக்டாக இருக்க பாருங்க. வாவ், இப்போ டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மேலே ஆகுதுங்க. இந்த பாருங்க என்ன வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன நம்மளோட vlog. தேங்க்யூ, விசிட் அகைன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வருவோம் நாங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தோடய விசிட் பண்ணலாம் நிறைய, சரிங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இதேமாரி நம்ம சிரிச்சுட்டே இருப்போங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டே தாங்க இருப்போம். கவலைப்படாதீங்க நரசு. வா, இங்கே பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்குங்க. என்ன இது டைம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க, சரிங்களா நரசு? லவ் யூ ஸோ மச். அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்படியே கொடுத்துருங்க. என்ன ரஃபே, ஒருவேளை நம்ம ரூம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம யூனிக் வந்து கீழே தான் நிற்கிது. ட்ரக்லேருந்து நாங்கள் பைக்கில் இறக்கிட்டோம். இப்போ தான் என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்காயம், இதில் ரத்தம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து உள்காயம், காலில் வந்து வீங்கி இருக்கு பாருங்க, கொஞ்சம் அப்படியே புஷ்னு வீங்கி இருக்கு பாருங்க, தெரியுது, அழுத்தினால தெரியுது பாருங்க. அப்புறம் இங்கேயும் தாங்க, இங்கேயும் வந்து வீங்கி இருக்குது. காலை கொஞ்சம் மடக்க முடியல ரஃபே. நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேண்ட்லாம் ஃபுல் பிளட் லாஸ் ஆச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருந்தனால அந்தளவுக்கு எனக்கு கால் மரத்து போனால் எனக்கு அந்தளவுக்கு வலி தெரியல, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் வந்து இங்கே வந்தோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டாதாங்க நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ அது கஷ்டமே படாமல் நம்ம எதுவுமே பெருசாக வந்துடல. இவ்வளோ கஷ்டப்படுறதுனால அந்த ஒரு 1 மில்லியன் என்ன ஃபேமிலியை ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம அடுத்தடுத்து 2 மில்லியன் போகணும். ஸோ வந்து உங்கள் லவ் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இந்த எபிசோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ரொம்ப நன்றி நரஃபே, லவ் யூ ஸோ மச். ஸோ வந்து அந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது வந்துன்னா ரொம்ப ஹாப்பியான, அந்த அன்புக்கும் பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சரி நான் இந்த வீடியோ இதை வெயிட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த விளாக நம்ம சந்திக்கலாம். அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம், பைக்லாம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து நம்மளோட சைலன்சர் கட் ஆகிடுச்சு, ஏகப்பட்ட டேமேஜ் எல்லாமே இருந்தால் அடுத்த விளாகில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரஃபே எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள், எப்படி இருந்தேன் என்ன ரஃபே, எப்படி ஆகிட்டேன் பாருங்க. பரவாயில்ல ரஃபே, வி நெவர் எவர் கிவ் அப் பண்ணுங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம இதை விட போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ்லாம், நம்ம ஸ்னோவில் எப்படி வலிக்கப்பட்டு விழுந்தது போனது, காலெலாம் மடங்கிடுச்சிங்க. அப்படியே 2 சுற்றி வந்து முடிச்சு பாருங்க, காலெலாம் மடங்கிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா எல்லாமே ரெக்கவர் ஆகி சீக்கிரமாக நம்ம அடுத்த ரைட் கிளம்பிடலாம். ரஃபே எவ்வளோ அடிப்பட்டாலும் சரி இதே காலை வச்சு அடுத்த ரைட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பாய் நரஃப், டாட்டா. ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இருக்குங்களா எல்லாமே பார்த்து பத்திரமா பைக் ஓட்டுங்க. பாய் நரஃப், மிஸ் யூ. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கலாம். டாட்டா.